சிவா, சுபத்ரா உடம்பு நல்லாகணும்னு உன் பொண்டாட்டி சக்தி அம்மன் கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ச்சனை பண்ணி மண்சோறு சாப்பிட்டு தீ மிதிக்க போறாளாண்டா. தீ மிதியா? தீ மிதிக்கணுமா? ஐயோ மாமா இவ்ளோ ஃபீல் பண்றாரே, இதுக்காகவே நான் தீ மிதிக்கணும் போல இருக்கே. பாட்டி அடி சண்டாளி கிழவி, கோத்து விடுறன்ற பேர்ல பழி வாங்குறியா? இருக்கு உனக்கு. பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? சக்தி தீ மிதிக்கணுமா? ஆமாப்பா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா சக்தி கேட்கவே மாட்டேங்கிறா. எங்க அத்தைக்காக செஞ்சே தீர்வேன்னு வெறியா இருக்கா. இதுக்கு மேல நாங்க என்னப்பா செய்ய முடியும்? நீயே சொல்லு. ஐயோ, அத எப்படியாவது தடுக்கலான்னு தான் சக்தி சாப்பிடுறா அது இதுன்னு கொஞ்சம் போய் சொல்லிட்டேன். ஆனா சக்தி விடாப்பிடியா ஒத்த கால்ல நிக்கிறா. நான் அதை செஞ்சே தீர்வேன்னு. நானும் சுபத்ராவோட உயிர் பிரச்சனையாச்சேன்னு விட்டுட்டப்பா. உனக்கு இருக்கு. ஆனாலும் அந்த பிஞ்சு காலும் பிஞ்சு உடம்பும் என்ன ஆக போகுதோ தெரியலையே. கடவுளே, இந்த குழந்தைய நீதாப்பா காப்பாத்தணும். கிழவி நடிக்காதடி, நீ செத்த இரு. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சரிப்பா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. ஐயோ போச்சு, நான் கண்டிப்பா தீ மிதிச்சுதான் ஆகணும். சக்தி வா சக்தி. கிழவி இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வயசான காலத்துல இந்த கிழவி தின்னுட்டு ஒரு ஓரமா சிவசிவான்னு இருக்காம சூனியக்காரி கிழவி மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி என் சிவா மாமா கிட்ட என்ன மாட்டி விட்டுக்கிட்டே இருக்க. இந்த கிழவிய ஏதாவது பண்ணி ஆகணும். இது வரைக்கும் பண்ணது பத்தாது போல, பெருசா ஏதாவது பண்ணணும். சக்தி, இப்ப நீ பண்ண போறதே ஜாஸ்தி. இப்போ இதை விட பெருசா வர பண்ண போறியா? நான் என்ன நீ பண்ண போற? பின் என்ன சக்தி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க கூட இருந்து பாத்துக்கலாம், இல்ல கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம். ஏன் விரதம் இருந்தியே, அது கூட ஓகே தான். அதோட விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த தீ மிதிக்கிறது, அங்க பிரதர்ஷனம் பண்றது, மண்சோறு சாப்பிடுறது, இதெல்லாம் எதுக்கு சக்தி? சரி, அம்மாவுக்கு உடம்பு சரியாக வேணும்னு வச்சுக்கோ. அதான் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, அப்புறம் ஏன் சக்தி உன் உடம்ப நீயே வருத்திக்கிற? ஐயோ அண்ணி, இது எதுவுமே நான் பண்ணல. அது இல்ல அண்ணி, இதெல்லாம் நான் பண்றது அத்தை நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அத்தை உடம்பு முடியாம படுத்தப்போ இந்த வீடு வீடாவே இல்ல அண்ணி. நான் என் உடம்ப வருத்திக்கல அண்ணி. அத்தை உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நான் செய்யற சின்ன காணிக்கை தான் அண்ணி.
நான் வேண்டிக்கிட்டது செய்யாம போனா அது தெய்வ குத்தமாயிடும். அப்புறம் அத்தைக்கு ஏதாவது வந்தா அதை நினைச்சு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அண்ணி. ஆலமரத்துல நிறைய வேர் விழுதுகள் இருக்கலாம், ஆனா ஆலமரத்தோட ஆணி வேருன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி தான் அண்ணி. நாமெல்லாம் விழுதுகள் மாதிரி, ஆனா அத்தை இந்த வீட்டோட ஆணி வேர் மாதிரி. அவங்க மனசும் உடம்பும் எப்பவும் நல்லா இருக்கணும் அண்ணி. சக்தி அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறா சக்தி. சக்தி, நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். என்னமோ சக்தி, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். அது சரியா தான் இருக்கும். நான் எங்க நினைக்கிறேன், எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. பாட்டி, ஐயோ, என்ன இவ இப்படி யோசிக்கிறா? ஒருவேளை நாம ஏதாவது எக்கு தப்பா உடனே தொலைச்சிட்டோமோ? அம்மாடி சுபத்ரா, சாரிமா. நீ எதுக்கு இப்ப சாரி கேக்குற? இல்லம்மா, நீ ரொம்ப தீவிரமா யோசிக்கிறத பார்த்தா நான் ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணுதுமா. ஐயோ அம்மா, நீ எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க, அதுக்கு உனக்கு கொஞ்சணுமா? ஏம்மா ஏம்மா, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுமா. அம்மா, இப்போ நீ பண்ணிருக்கிறது அந்த சக்திக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வைக்க போகுது தெரியுமா? அப்படியா? அப்படி என்னம்மா அந்த சக்திக்கு ஆப்பு வைக்க போகுது? அவ தீ மிதிக்கும் போது எப்படியாவது அவளுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டா, அவ அரை மயக்கத்துல தீயில நடக்கும்போது தள்ளாடி நெருப்புல விழுந்து கருகியே செத்து போயிடுவா. அப்படியே அவ சாகலைனாலும் அவ உடம்பாவது வெந்து போகணும். கருகி போன உடம்ப பார்த்து அவ வாழ்க்கை பூரா வேதனைப்படணும். அம்மாடி, இன்னும் எதுக்குமா அவளை உயிரோட விட்டு வச்சிருக்க? மொத்தமா அழிச்சிடுவோமா? அந்த சக்தி உயிர் பொழைச்சிட்டான்னு வெயி, திரும்பவும் அவ நமக்கு தான் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதனால மொத்தமா முடிச்சு விட்டுருமா. அப்படி நடந்தா சந்தோஷம் தானே? சந்தோஷமா? அதுக்கு மேலமா? ஆமாமா, இதுல நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடாதுல்ல? கண்டிப்பா வராது. அப்படியே யாராவது கேட்டாலும் தெய்வ குத்தம், சக்தி பாவம் பண்ணிட்டான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். அம்மாடி, எனக்கு ஒரு சின்ன ஆசைமா. அவளை கொல்றதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? அவ அங்க பிரதட்சணை பண்ணும்போது, மண் சோறு சாப்பிடும் போதும் அவளை நான் டார்ச்சர் பண்ணணுமா. என்ஜாய். தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஏ சக்தி, என்கிட்டே விளையாடுறியா? என்னம்மா, இன்னும் அந்த சக்தியை காணோம்? நாமளே முன்னாடி வந்துட்டோம், அவளை இன்னும் காணமேமா. ஏமா, ஒருவேளை பரிகாரம் பண்றதுக்கு பயந்துகிட்டு வீட்லயே இருக்காளோ? அதோ வரா பாரு. வாடி வா.
பாக்குறேன். மஞ்ச புடவைய கட்டி சிவா மனச மாத்தலான்னு பாக்குறியா? அவளே, நானும் என் பொண்ணும் இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுடி. நல்லவ மாதிரி வேஷம் போட்டு சிவா மனசுல இருக்கிற காதலை வெளியே கொண்டு வர பாக்குறியா? இன்னைக்கு நான் பண்ற விளையாட்டுல உன் வேஷம் களைஞ்சு சிவாவே உன்னை வெறுத்து ஒதுக்குவாண்டி. வாங்க 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 வாங்க. என்ன எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கேள்? ஏதாவது வேண்டுதலா? ஆமா சாமி, இவ என் மூத்த பேரனோட பொண்டாட்டி. என் பொண்ணு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம படுத்துட்டா. ஓஹோ, அதுக்காக விரதம் இருந்து அங்க பிரதட்சணை செய்யறதுக்காக வந்திருக்கா. அங்க பிரதட்சணமா? அதுவும் இப்பவா? ம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கோ. நீங்க பெரியவா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. அங்க பிரதட்சணங்கிறது ஒண்ணு காலம்பர பண்ணுவா, இல்ல அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவா. இப்படி உச்சி வெயில்ல யாராச்சும் பண்ணுவாளா? இப்படி உச்சி வெயில்ல பண்ணா நெருப்புல பண்ற மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துடாதா? அட வேண்டுதலே அதான் சாமி. என் பொண்ணுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா உச்சி வெயில்ல அங்க பிரதட்சணம் பண்றதா இந்த பொண்ணு வேண்டிட்டு இருக்கா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். இவ கேக்குறதாவே இல்ல. செஞ்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. நாங்க என்ன சாமி பண்றது, நீங்களே சொல்லுங்க. எல்லாம் சரிதாம்மா. ஆ? என்ன இருந்தாலும் உச்சி வெயில் பாத்துக்கோங்க. பாட்டி, ஆ? அதான் ஐயர் இவ்வளவு தூரம் சொல்றாருல, சாயந்தரமா வந்து அங்க பிரதட்சணம் பண்ணிக்கலாம். டே சிவா, ம். இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. ம், எனக்கு சக்திக்கு மட்டும்தான் புரியும். என்ன சக்தி? ம், ம், ம். ஆ. பாட்டி, ம், இதுல என்ன இருக்கு புரியறதுக்கு? அவரு சாமி சொல்றது சயின்டிபிக்கா கரெக்டா தான் இருக்கு. சாயந்தரமே பண்ணிக்கலாம். டே சிவா, ம். சயின்ஸ் எல்லாம் இங்க பேசக்கூடாதுடா. தெய்வ குத்தமாயிடும். பாட்டி, அப்பெல்லாம் ஒன்னும் ஆகாது பாட்டி, சும்மா டேய். ஏதாவது சொல்லிக்கிட்டு. சக்தி இவ்வளவு தூரம் விரதம் இருந்து அங்க பிரதட்சணம் பண்ண வந்திருக்கா. அத தள்ளி போட்டா இவ விரதம் இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுண்டா. அதுவும் யாருக்காக விரதம் இருந்தா? உன் அம்மா, அவளோட மாமியாரு. அவ நல்லா இருக்கணும் தானே? இங்க பாரு சிவா, அவ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போகணும்னா நீ வேணான்னு சொல்லு. இல்ல பேசாம அமைதியா இரு. ம். ஏமா உங்க அத்தைக்காக வேண்டிக்கிட்டு அங்க பிரதர்சனம் பண்ற? பாருமா, அதானே. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. மாமியார் உடம்பு முடியாம படுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் போட்டு கண்டுக்காம இருக்க இந்த காலத்துல இவ தான் மாமியார் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அங்க பிரதர்சனம் பண்றா. ஆமாக்கா, ம். அவ இவ்ளோ தூரம் செய்யறானா அவ அத்தை எவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க பாரேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு மாமியார் பெருமைப்படணுமா, இல்ல இப்படி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு மருமக பெருமைப்படணுமானே தெரியல. நாங்க வரோமா. ஆ, ஆ. ஆ, சரி சரி சரி, இங்கே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி?
நடக்க வேண்டியதை போய் பார்க்கலாம் வாங்க. ஆமாமா, சுபத்ரா சொல்றதா சரி, இல்லனா வெயில் போயிடும். ஏ பாட்டி, இந்த பொம்பளைங்கலாம் ஓ செட்டப் தானே? இல்லையே, நான் எதுக்கு செட்டப் பண்ணணும்? அப்படியா? அப்ப நீ செட்டப் பண்ணல. இல்ல. ஏ பாட்டி, ஏன் பொய் சொல்ற? நீ செட்டப் பண்ணுங்க ஆளுங்க யாரெல்லாம் நான் சொல்லவா? எங்க சொல்லு பார்க்கலாம். இதுல இருந்தே தெரியல நீதான் செட் பண்ணிருக்கன்னு. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறதுனால நான் சொல்றேன். அதுவும் அந்த பச்சை கலர் புடவை, இந்த பிங்க் கலர் புடவை, அந்த ப்ளூ கலர் புடவை, இதெல்லாம் நீ செட் பண்ண ஆளுங்க தானே? எப்படி இவ்ளோ கரெக்ட்டா சொல்றா? என்ன பாட்டி, கரெக்டா சொல்லிட்டேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி, இப்படியே நீ ஏதாவது பண்ணிட்டே இரு. அப்பதான் என் மாமாவுக்கு என் மேல காதல் வளர்ந்துகிட்டே போகும். ரொம்ப காதல் ஆயிடுச்சுன்னா நான் கஷ்டப்பட வேண்டியதுல பாரு, அது தானே வெளியில வரும். சரியா? ஏய், சும்மா பேசி பேசி நேரத்தை வீணாக்காத. வா, வந்து அங்க பிரதட்சணை பண்ணு. வா, வாடி, வா. ஏ கிழவி, இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். இரு கிழவி, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். எங்க பாச காணோம்? சரி, போன் பண்ணி பார்க்கலாம். சொல்லு ரன்பீர். பாஸ் எங்க இருக்கீங்க? யோ, நான் கோயிலுக்குள்ள தான் இருக்கேன். நானும் கோயிலுக்குள்ள தான் இருக்கேன் பாஸ். சரி, இரு வர. கோயிலுக்குள்ள இங்க தான் வந்துட்டியா? இருக்கணும். பாஸ் போலாமா பாஸ்? எங்க? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? யோ, நான் எப்பயே உன்கிட்ட ஆபீஸ் போலான்னு சொன்னேன்? நான் எதுக்கா உன்னை கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியும் பாஸ். உங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆபீஸ் வரதுக்கு லேட் ஆகும். அதனாலதான் ஆந்தி வேலை போய்கிட்டு இருந்த என்ன கால் பண்ணி வர வச்சிருக்கீங்க. எல்லாம் ஆபீஸ் போறதுக்காக தானே. வாங்க பாஸ் போலாம். டேய் இரு, ரொம்ப ஸ்மார்ட் நினைப்பா. நீ எப்படி வந்த? லிஃப்ட் கேட்டு பாஸ். அப்ப என்ன எப்படி கூட்டிட்டு போவ? கேப் பிடிச்சு போலாம்ல. கேப்? அந்த கேப் எனக்கு பிடிச்சு போக தெரியாதா? அப்புறம் எதுக்கு பாஸ் என்ன வர வச்சீங்க? வா சொல்றேன்.